ஆப்ஷன் பையிங்க்கு நீங்க இண்டிகேட்டர்ஸ், பிரைஸ் ஆக்ஷன் அதே மாரி வந்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு இந்த மாரி நெறைய விஷயங்கள் நீங்க ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் ஸ்டில் இருந்தாலுமே என்னால வந்து அந்த மூவ் வந்து கேப்சர் பண்ண முடியல. ஒரு கரெக்ட்டான ட்ரெண்ட் வந்து என்னால எடுக்க முடியல அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இன்னைக்கான வீடியோல எப்படி நம்ம மல்டி ஸ்ட்ரைக் ஓஐ வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். நெறைய பேருக்கு இந்த மல்டி ஸ்ட்ரைக் ஓஐனா என்ன அப்படிங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. நெறைய லைன்ஸ் இருக்கே. இத்தன லைன்ஸ வச்சு நான் என்னடா கன்க்ளூஷனுக்கு வர்றது? ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு இத்தன லைன்ஸ் பார்க்கணுமா? அப்படிங்கிற மாரிலாம் தோணும். அப்படிலாம் கிடையாது. அத ரொம்பவுமே சிம்ப்ளிஃபைடா எந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லப் போறேன். அதே மாரி இத வச்சு நமக்கு எந்த அளவுக்கு ட்ரேட் வந்து ஒரு எஃபெக்டிவா இருக்கு அப்படிங்கிறதையுமே நீங்களுமே வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம தன் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த பெல் ஐகான வந்து ஆல்ல போட்டுருங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப நான் வந்து தன் சார்ட்ஸ்ல வந்து இருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நிஃப்டியோட இன்ட்ராடேக்கான சார்ட் 5 மினிட்ஸ்ல வச்சிருக்கேன். இதில மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பார்க்கும்போது, நமக்கு அப் சைடுமே நல்ல மூவ்மெண்ட் இருந்திருக்கு. டவுன் சைட்லயுமே நல்ல மூவ்மெண்ட் இருக்கு. ஆனா, இத வந்து நம்ம எவ்வளோ பேர் கேப்சர் பண்ணியிருப்போம் அப்படின்னம்னா, ரொம்பவுமே கம்மியான மக்கள் தான் இத வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அதர்வைஸ் என்னன்னா, நான் ஒரு ட்ரேட் எடுத்தேன். அது என்னோட ஃபேவர்ல போகல. மார்க்கெட் அங்கருந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. இந்த மாரி நெறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. ஃபைன். இப்போ நம்ம இதில வந்து ஜென்ரலா வந்து நம்ம என்ன பிரெடிக்ட் பண்றோம் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஜென்ரலா வந்து பார்த்துடலாம். இப்போ மார்க்கெட் காலையில எனக்கு ஓப்பன் ஆகுது. மார்க்கெட் என்ன ஆகுது? எனக்கு இங்க ஒரு ஹை வந்து ஃபார்ம் ஆகுது. தென் வந்து இது வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது? பிரேக் பண்ணுது. ஓகே. இப்ப இந்த பிரேக் பண்ணும்போது, எனக்கு என்ன தெரியுது அப்டின்னா, ஓகே மார்க்கெட் இங்கிருந்து மேல போகலாம் அப்டிங்கிறது வந்து தெரியுது. ஆனா, இப்ப இந்த இடத்துல சைட்வேஸ் ஆயிட்டு அண்ட் அகைன் மார்க்கெட் வந்து மேல போயிருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கான ஒரு ஸ்டோரி. இப்ப நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது என்ன அப்டின்னா, செகண்ட் ஹாஃப் வரும்போது மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. அண்ட் தென் மார்க்கெட் எப்ப இந்த லெவல் எனக்கு கீழ பிரேக் பண்ணுச்சோ, அதாவது வந்து ஒரு 1:10க்கு அப்போதிலருந்து மார்க்கெட் செல் ஆகுது அப்டிங்கிறது எனக்கு தெரியும். பட் இதுல வந்து என்னன்னா, இந்த 2 இடத்துலயுமே ட்ரேட் எடுத்தவங்களும் இருப்பாங்க. ஆனா, ஹோல்டு பண்ண மாட்டாங்க. என்னன்னா விட்டுருவாங்க. விச் மீன்ஸ் என்னன்னா, அத குளோஸ் பண்ணிருவாங்க. நமக்கு வந்தது போதும். இல்ல கொஞ்சம் லாஸ் ஆனோம்னா டக்குன்னு எக்ஸிட் பண்ணிட்டு விட்டுருவாங்க. ஆனா, இப்ப இந்த 2 இடத்துலயுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மார்க்கெட் வந்து நமக்கு நல்லாவே மூவ் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இங்கிருந்து மார்க்கெட் என்ன ஆயிருக்கு? அரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இவ்வளோ தூரம் மேல போனாலுமே, இங்கிருந்து மார்க்கெட் ஆல்மோஸ்ட் வந்து இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு? கீழ வந்திருக்கு. அப்போ என்ன அப்டின்னா, இத வந்து இந்த 130 பாயிண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து நம்ம எப்படி கேப்சர் பண்ண முடியும்? இவ்வளோ கீழ வரலாம் அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்? அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ, இப்ப இது வந்து டவுன் சைட்ல வந்து நம்ம பார்த்தது. கரெக்ட்டுங்களா? இப்ப இதே இது வந்து நம்ம அப் சைடு எடுக்கிறோம் அப்படின்னோம்னா, மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுது. மேபி ரீடெஸ்ட்லேருந்து நீங்க வைக்கிறீங்க அப்படின்னாலுமே, ஆல்மோஸ்ட் ஒரு 90 பாயிண்ட்டுக்கு மேல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, மார்க்கெட் என்ன ஆயிருக்கு? மேல போயிருக்கு. இப்ப இந்த இடத்துல நம்ம அனலைசிஸ் பண்ணது கரெக்ட் தான். மார்க்கெட்டும் கரெக்ட்டா தான் போயிருக்கு. பட் ஸ்டில் இன்னுமே நமக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கும். கரெக்ட்டா தான் போகுமா? இல்ல ரிவர்சல் ஆயிருமா? அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு பின்னாடி ஜெனரலா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கெட் மேல போகுது அப்படின்னா, சிம்பிளா வந்து என்ன நடக்குங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதாவது மார்க்கெட் வந்து அரவுண்ட் ஒரு 90 பாயிண்ட்ஸ் கெயின் ஆக போகுதுங்கிறது நமக்கு தெரியுது அப்படிங்கும்போது, பெரிய பெரிய லெவல்ல இருக்கவங்களுக்கும் தெரியும். இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கால் சைட்ல இருக்கிற அவங்களோட ஓப்பன் பொசிஷன குளோஸ் பண்ணுவாங்க. அவங்க மோஸ்ட்லி வந்து செல்லர்ஸா இருப்பாங்க. அப்ப நமக்கு அது எங்க தெரிஞ்சிரும்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல தெரியும். அதே மாதிரி வந்து பார்க்கும்போது, நீங்க புட் சைடு வந்து பில்ட் பண்ணுவாங்க. பில்ட் மீன்ஸ் என்னன்னா, செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அடிஷனலா வந்து அந்த கிராஃப் வந்து ஏறிட்டே போகும். அப்ப என்னன்னா, இந்த மாரி ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா, நம்ம எடுத்திருக்க டைரக்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறது தெரியும். ஓகே. இப்ப செகண்ட் ஹாஃப்க்கு வரலாம். செகண்ட் ஹாஃப்ல மார்க்கெட் கீழ வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு இது தெரியுது அப்படிங்கும்போது, இன்ஸ்டிடியூஷன் லெவல்ல இருக்கவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்களோட புட் பொசிஷன் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கிராஷ் ஆகும். விச் மீன்ஸ் என்னன்னா, அது வந்து உங்களுக்கு கீழ கிராஃப் வந்துட்டே இருக்கும். ஆனா அதே சமயத்துல வந்து நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கால் சைடு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இன்க்ரீஸ் ஆகும்னா, ஏன்னா மார்க்கெட் கீழ வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்களோட புட் பொசிஷன வந்து குளோஸ் பண்றாங்க. செல் பண்ணி வச்சிருந்தா பை பேக் பண்ணி குளோஸ் பண்றாங்க. அப்ப அது அவங்க எங்க பில்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்? கால் சைடுல தான் பில்ட் பண்ணுவாங்க. ஓகே. இதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ண போறது என்ன அப்படின்னா, மல்டி ஸ்ட்ரைக் ஓஐ. இப்போ இந்த மல்டி ஸ்ட்ரைக் ஓஐ வந்து சிம்பிளா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஆப்ஷன் செயின் எடுத்துக்கலாமே இப்போ. ஒரு எக்ஸாம்பிள்க்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ஆப்ஷன் செயின் வந்து எடுக்கிறேன். ஓகே. இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கா? இத்தனை ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கு. இப்ப இத்தனை ஸ்ட்ரைக் பிரைஸ்லயுமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த சைடுல உங்களுக்கு குடுத்திருந்தாலுமே, நமக்கு என்ன தெரியாதுன்னா, எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல என்ன நடக்குதுங்கிறது நமக்கு எப்பவுமே தெரியாது. கரெக்ட்டுங்களா? அதாவது இந்த இடத்துல அதிகமா இருக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்துட்டு கால் சைடு பார்த்தேன்னா,
இந்த ஒரு ப்ரைஸ் லெவலாக இருக்கட்டும், இந்த ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருக்கட்டும், இல்லை இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் அதிகமாக இருக்குன்னு தான் எனக்கு தெரியுமே தவிர லைவாக என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, ஒரு மார்க்கெட் வந்து மேலே போக போகுது அப்படின்னா கால் ஆப்ஷனுக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கீழே வரும், அந்த புட் ஆப்ஷனுக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மேலே போகும் அப்படின்னு. இதை நம்ம எங்கே பார்க்க முடியும்னா அந்த மல்டி ஸ்ட்ரைக் வாயில தான் பார்க்கலாம். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் வந்து தன்னோட ஆப்ஷன்ஸ் ட்ரேடரில் வந்து லாகின் பண்ணிக்கங்க உங்களோட தன் அக்கௌண்ட்டை. இதில் வந்து இன்சைட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மல்டி ஸ்ட்ரைக் ஓஐ அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பர்டிகுலர் கிராஃபு. இதுதான் நீங்கள் நிறைய பேர் பார்க்கும்போது என்ன யோசிச்சுக்குவீங்க அப்படின்னா, இந்த கிராஃப் இப்படி இருக்கே, இதில் நம்ம என்னடா பார்க்க முடியும், நிறைய இருக்கே அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, இதை வந்து ஜென்ரலாக நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். தென் வந்து அந்த பர்டிகுலர் ட்ரேடிங் டேக்கு இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் எவ்ரி சிங்கிள் டே நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஃபைன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பைரி. ஸோ இப்போ இந்த எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ நிஃப்டி ட்ரேட் பண்ணுறீங்களா, அந்த வீக்கில் என்ன எக்ஸ்பைரி இருக்கோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. இல்லை சென்செக்ஸ்னா சென்செக்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, இது வந்து 30th ஜூனே இருக்கட்டும். நெக்ஸ்ட் இங்கே தான் முக்கியமான இது வந்து ஸ்ட்ரைக் செலெக்ஷன். இப்போது ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, நம்ம என்ன டைரக்ஷனில் ப்ளே பண்ண போகிறோங்கிறது தெரிஞ்சால் தான் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நமக்கு யூஸ் ஆகும், இந்த ஸ்ட்ரைக் செலெக்ஷன். இப்போ லெட்ஸே நம்ம அந்த ஒரு இதை எடுத்துக்கலாமே. நான் வந்து என்ன டிசைட் பண்ணுறேன் அப்படின்னா, மார்க்கெட் மேலே போக போகுது அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணுறேன். ஏன் டிசைட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஏன்னா மார்க்கெட் எனக்கு இந்த லெவல் பிரேக் ஆகிருக்கு. இன்னும் ஒரு ஸ்டெப் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லணும் அப்படின்னா, மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குது, நமக்கு பை ட்ரெண்டில் இருக்கா. அப்போது இங்கே வந்து எனக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் முடிச்சோன்னா அடுத்து எகைன் அது என்ன தான் ஆகணும், பை ட்ரெண்டுக்கு தான் அது போயாகணும். அப்போ இது வந்து சிம்பிள் அனாலிசிஸ். ஆனால் இந்த சிம்பிள் அனாலிசிஸ் எனக்கு ஒர்க் ஆகுமா ஆகாதாங்கிறது அந்த ஸ்ட்ரைக்கை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதை வந்து இன்னொரு ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த இதில் வந்து ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதில் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக 4 ஸ்ட்ரைக் இருக்குது. பட் நமக்கு என்ன தேவைன்னு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் இப்போ இருக்குது, விச் மீன்ஸ் என்னென்னா ஒரு 24,169 ட்ரேட் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். அரௌண்ட் ஒரு 10:30 அந்த ரேஞ்சுக்கு. இப்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கால் ஆப்ஷன் வந்து நான் என்ன பண்ணணும்னா, இந்த மணி நியரஸ்ட் இந்த மணி என்னங்கிறத நான் பார்க்கணும். இப்போது 24,169 இருக்குன்னா அப்போது 150 வந்து அட் த மணியாக இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்ட்ரைக் உள்ளே போனீங்க அப்படின்னா 200 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் த மணி ஆகும். அண்ட் வந்துட்டு 150 அப்படிங்கிறது வந்து இந்த மணி. நீங்கள் அதுக்கும் ஒரு ஸ்டெப் உள்ளே போனீங்க அப்படின்னா 24,100 வந்துடும். ரவுண்ட் ஃபிகர்ஸாக எடுத்துக்கங்க. ஓகே, அப்போ 24,100 கால் ஆப்ஷன் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இது எல்லாத்தையுமே எடுத்து விட்டுறேன். இப்போ 24,100 மட்டும் நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது 24,100 எந்த லெவலில் வருது, இந்த லெவலில் வருது. ஓகே, அரவுண்ட் இந்த ரேஞ்ச். இதை வந்து என்ன அப்படின்னா, மார்க்கெட் இப்போ இங்கே இருக்குது 172ல். அப்போ இந்த மணி 24,100 பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஸ்ட்ரைக் தான். ஓகே, ஒரு ஸ்ட்ரைக் எகெயின் உள்ளே வந்திருக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, புட் ஆப்ஷனும் அதே மாதிரி இந்த மணி போகணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருந்து நியர்பை நான் பார்த்தனா போதும் ரவுண்ட் ஃபிகர். அப்போ 24,200 நான் எடுக்கிறேன். ஓகே, ஸோ 24,200. இப்போ இது வந்து என்ன, நமக்கு புட். ஓகேங்களா, தென் இது வந்து நம்ம என்ன எடுத்து வச்சுருக்கோம், கால். ஃபைன், இது வந்து கால் ஆப்ஷன். இப்போது மார்க்கெட் இந்த இடத்துல இருக்குது 24,169ல். அப்போ வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது 24,100 அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் தாண்டி தான் போயிருக்கு. ஸோ தட் வந்து அது நமக்கு வந்து இந்த மணி. அண்ட் 24,200 அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா நமக்கு புட் சைடில் வந்து இந்த மணியாக இருக்கும். வெரி நியர்பை ஸ்ட்ரைக் ரவுண்ட் ஃபிகரில். ஃபைன், இப்போ நான் என்ன பண்ணுறேன், 24,200 வந்து நான் இந்த இடத்துல வந்து கொடுக்குறேன். ஓகே, இப்போது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த ரெண்டு மட்டும் எனக்கு இருந்துச்சுன்னா போதும், என்னோடய வியூ புல்லிஷில் இருக்குது அப்படிங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 ஜூன் இருக்கும், 23 ஜூன் இருக்கும். நம்ம இந்த இதில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 25 ஜூனுக்கான டேட்டா தான் நமக்கு வேணும். அப்படின்னா இந்த ஒரு ப்ரைஸ் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து தான் நமக்கு வந்து என்னென்னா தேவை. அப்போ இங்கே கிளிக் பண்ணி இது வரைக்கும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டேக்கான மல்டி ஸ்ட்ரைக் ஓய் வந்து கிடச்சிரும். ஃபைன், இப்போது இதை வந்து இதில் இவ்வளோ கலர்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ இதை வந்து ஒன்றா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ டாப்புக்கு வாங்க. ஒரு திக்காக ஒரு லைன் தெரியுது பார்த்தீங்களா, ஆரஞ்சு கலர் மாதிரி. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிஃப்டிக்கான லைனு. ஓகே, அதுக்கடுத்து இருக்கிற கீழே இருக்கிற லைன் வந்து பார்த்தீங்கன்னா புட்கான லைன், அதாவது 24,200 புட் ஆப்ஷனுக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்கான லைனு. அதுக்கு கீழே கடைசியாக ஒரு பிங்க் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 24,100
கால் ஆப்ஷனுக்கான லைன். ஃபைன். இப்போ நம்ம என்ன டிசைட் பண்ணுறோம், மார்க்கெட்டிங்கை பிரேக் அவுட் ஆகுது 10-10க்கு, மேபி வந்து நீங்கள் ஒரு 10-25 இந்த ரேஞ்சில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஓகே 10-25லேருந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10-25, ஓகே இந்த ரேஞ்சு. இப்போ இந்த ரேஞ்சில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நமக்கு கால் ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு கால் ஆப்ஷன் கீழே வர ஆரம்பிக்குதா? 10-25 வந்து நமக்கு இந்த ரேஞ்சில் இருக்குது, ஓகேங்களா? இங்கே இருந்து அந்த பிங்க் கலர் லைன் கீழே வர ஆரம்பிக்குதா? கீழே வந்து அதே மாதிரி நீங்கள் புட் ஆப்ஷனுக்கான லைன் பார்த்தீங்கன்னா மேலே போக ஆரம்பிக்குது. விச் மீன்ஸ் என்ன, அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா புட் ஆப்ஷனில் பில்டு பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஓகே, எப்போ அவங்க பில்டு பண்ணுவாங்க? மார்க்கெட் கீழே வராதுன்னு தெரிஞ்சாதான் பில்டு பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு எப்போ அந்த கால் ஆப்ஷனுக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கண்டிப்பாக உங்களுக்கு மேலே போகும்னு தெரிஞ்சால் தான் அந்த பொசிஷனை கட் பண்ணுவாங்க. இப்போ லெட்ஸ் எப்படி எடுத்துக்கலாமே, மார்க்கெட் மேலேயே போனாலுமே மார்க்கெட் வந்து என்ன சொல்கிறது, ஒரு சைட் வேஸ்க்குள்ளேயே தான் போகும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும் தான் அவங்க க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, கால் ஆப்ஷனை விட்டுருவாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த 90 பாயிண்ட் ஏற போகுதுன்னு தெரிஞ்சதுனால அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, அந்த கால் ஆப்ஷன் நம்ம ரெடியூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே மேலே இருந்துட்டு இந்த லைன் சென்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கால் ஆப்ஷனுக்கான லைன் வந்து உங்களுக்கு அப்படியே கீழே வர ஆரம்பிக்குதா? இப்போ என்னோட மவுஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், கர்சர் கீழே வருதா? இப்போ இதே இந்த புட் ஆப்ஷன் கீழே இருந்து வருது பாருங்க, இதோட பில்டப் வந்து விச் மீன்ஸ் என்னன்னா, இதில் வந்து பொசிஷன் வந்து பில்டு பண்ணிகிட்டே வராங்க. அப்போ என்ன, இது மேலே போகுது. அதே மாதிரி நிஃப்டி மேலே பாருங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல இருக்கும்போது 24,169 இருந்தது, அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 249 வரைக்கும் போயிருக்கு. அதுதான் வந்து ஹை. இப்போ புரியுதுங்களா? இந்த மல்டி ஸ்ட்ரைக் ஓய் வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு, இது நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு அடுத்துமே நீங்கள் லைவ் மார்க்கெட்லையுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அது இன்னுமே வந்து உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும், அதாவது வந்துட்டு மார்க்கெட் வந்து எந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதுக்கு நீங்கள் 5 மினிட்ஸே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இங்கே வந்து 5 மினிட்ஸ் சார்ட் தானே வைக்கிறோம். ஸோ அதனால் 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை நான் அதை தாண்டி ஒரு 3 மினிட் இல்லைனா 15 மினிட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன் ட்ரேடிங்க்கு அப்படின்னா நீங்கள் அந்த 3 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கூட வச்சுக்கலாம். ஆனால் டிஃபால்ட்டாக இன்ட்ராடே பண்ணுறவங்க வந்து 5 மினிட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இந்த மல்டி ஸ்ட்ரைக் ஓய் வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியாது, சிம்பிளிஃபைடாக தெரியும். ஏன்னா நம்ம ஏன் அந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணியிருக்கோங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சார்ட்டை வச்சு பார்க்கும்போதுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே ஃபைன். இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த கதை வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து செகண்ட் ஹாஃப் வரலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, செகண்ட் ஹாஃப்க்கு வந்து நம்ம யோசிக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு ட்ரெண்ட் என்ன ஆயிருக்குன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏன்னா டேரக்ஷன் தான் முக்கியம். இப்போ நிறைய பேருக்கு என்ன, டேரக்ஷன் கரெக்டாக தான் எடுக்கிறேன், ஆனால் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக என்னோட இது வந்து மிஸ் ஆயிடுது டார்கெட் அப்படிங்கிற மேலே யோசிப்பீங்க. ஸோ அதனால் நான் சொல்ல வரேன். ஓகே, இப்போ மார்க்கெட் இங்கேருந்து ஒரு 130 பாயிண்ட் கீழே வந்திருக்கு. அப்போ எந்த இடத்துல ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த ஒரு பர்டிகுலர் இடம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ மார்க்கெட் எப்போ கீழே க்ளோஸ் பண்ணிச்சோ அப்போ தான் அது வந்து செல்லுக்கு வந்து மாறுது. ஓகே, இப்போ இந்த இடத்துல நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போ மார்க்கெட் கீழே வரப்போகுதுன்னா யார் அதிகமாக வந்து பாதிக்கப்படுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் செல்லர்ஸ். அவங்களுமே புட் சைடில் இருக்கிற ஆப்ஷன் செல்லர்ஸ் தான். அப்போது நம்ம என்ன புட் ஆப்ஷனை பார்க்கணும் அப்படின்னா, இந்த மணி புட் ஆப்ஷன். அப்போது நான் என்ன பண்ணுறேன், மார்க்கெட் வந்து 180ல் இருக்குது, நான் வந்து ஒரு 200, ஓகே நான் வந்து என்ன பண்ணுறேன் பார்க்குறேன். இல்லை எனக்கு வந்து 200 வேணாம், நான் வந்து ஒரு 250 பார்க்குறேன்னா பார்க்கலாம். பட் அந்த ரவுண்ட் ஃபிகர் இல்லாதனால நம்ம 200 எடுக்கிறோம். இல்லை அப்படின்னா நம்ம 300 பார்க்கணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. மோஸ்ட்லி நமக்கு என்னென்னா, அது வந்து நம்ம ஒன்று ரவுண்ட் ஃபிகராக இருக்கணும், இன்னொன்று வந்து அது இந்த மணியாக இருந்தால் கொஞ்சம் பெட்டர். இல்லை எனக்கு வந்து இந்த மணி போகலாம், ஆனால் ரவுண்ட் ஃபிகர் பக்கத்தில் வருது அப்படின்னா நம்ம அந்த ரவுண்ட் ஃபிகர் வச்சு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இது வந்து ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன, கால் ஆப்ஷன் வந்து பார்க்குறோம். கால் ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா நம்ம 100 வந்து பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து 150 இருக்குது கால் ஆப்ஷன், அதுக்கு அடுத்து வந்து 100 தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 100 வந்து பார்க்கலாம். இப்போது இந்த இடத்துல வந்து சேம் வே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 100 கால் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அதேமாதிரி 200 புட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இதில் வந்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்காக, அதாவது ஜூன் 25க்கான டேட்டா வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எந்த இடத்துல வந்து செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறோம் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். அதாவது நான் இந்த இடத்துல பார்க்குறேன் 110க்கு, அதாவது மதியானம் 1:10க்கு வந்து நான் பார்க்குறேன். இப்போ 1:10 அப்படிங்கும்போது என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இதான் 1:10. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த இடம் தான் அந்த டிப்பு, அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகுது வந்து நமக்கு லைன் சார்ட்டில் இப்படி இருக்குது. இப்போ இதையுமே நீங்கள் சிம்பிளாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு மேலே ஒரு லைன் இருக்கா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,200 புட் ஆப்ஷனுக்கான லைனு. ஓகே, ஸோ அதுதான் மெயினான ஒரு லைனு. அதுக்கடுத்து இருக்கிறது இண்டெக்ஸ் சார்ட்டு. ஓகே, ஸோ நிஃப்டிக்கான லைனு. இதுக்கு கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கால் ஆப்ஷனுக்கான
அந்த லைன். இது எல்லாமே என்ன அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா தான். இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கனாலுமே தெரியும் ஓஐன்னு இருக்கும், க்ரோர்ஸ் அண்ட் லேக்ஸில் வந்து காட்டும். சிம்பிளாக இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இந்த சார்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு கீழே வருது அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஆல்ரெடி செல் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். அப்போது அந்த கிராஃப் வந்து கீழே வரும். இல்லை அந்த கிராஃப் மேலே போகுது அப்படின்னா அடிஷ்னலாக செல் பண்ணிக்கிட்டே வர்றாங்கன்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து சிம்பிள். ஓகே, இதுதான் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்குமே அதான் லாஜிக்கு. ஃபைன். இப்போ 110க்கு வந்து இங்கே தெரியுது. இப்போது இதுக்கு முன்னாடிலேருந்து பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 12:20 இருந்து இந்த புட் ஆப்ஷனுக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கீழே வந்துட்டே இருக்கா. இந்த ஒரு இடம் சரியான ஃபாலோ ஆகிருக்கு, அதுக்கடுத்து சைட்வேஸில் இருக்குது, திருப்பி மார்க்கெட் கீழே வரும்போதுமே இது கீழே வந்திருக்கு. ஓகே, ஆனால் நமக்கு இந்த இடத்துல என்ன ஆகலை, கால்ஸ் வந்து மேலே ரைஸே ஆகலை, தெரியுதுங்களா? அப்போது எந்த இடத்துல வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா இந்த ஒரு பர்டிகுலர் லெவலில் தான். அதாவது 2.25 கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ 2.25 அப்போ பாருங்கள், சிம்பிளாக புட் ஆப்ஷன் வந்து நல்லாவே வந்து அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டவுன் ஆயிருக்கு. இது வந்து 1 நிஃப்டியுமே இறங்கியிருக்கு. ஓகே, இப்போது அதுக்கடுத்து அந்த பிளாக் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, கால் ஆப்ஷன், இப்போ தான் அவங்க பில்டு பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதுக்கடுத்து என்ன தெரியுது அப்படின்னா, ஓகே மார்க்கெட் இங்கிருந்து இன்னும் வந்து கீழே போகலாம் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ 2.25, அப்போ 2.25 முடிஞ்சோம் 2.20 அப்படிங்கும்போது நம்ம பொசிஷனே எடுக்க முடியும். கரெக்டுங்களா? அப்போ 2.20 அப்படிங்கும்போது இந்த இடம், ஓகேங்களா? அப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இந்த இடத்துல தான் எனக்கு பொசிஷன் வந்து கிடைக்கிது அப்படின்னா, ஓகே, எனக்கு எண்ட் ஆஃப் த டே அப்படின்னு நான் பார்க்கும்போதுமே எண்டு வரைக்குமே நான் பிடிக்கல அப்படின்னாலும் கூட ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இண்டெக்ஸில் கேப்சர் ஆகுது. விச் மீன்ஸ் நீங்கள் இதை வந்து ஆப்ஷன்ஸில் ட்ரான்ஸ்லேட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 25 பாயிண்ட்ஸ், 20 to 25 பாயிண்ட்ஸ் வரும். ஓகே, இதுக்கு ஸ்டாப் லாஸ்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வச்சுக்கலாம். ஓகே, இல்லை நான் இந்த இடத்துல எடுக்கிறேன் அப்படின்னாலுமே நம்ம எடுக்கலாம். ஆனால் நமக்கு இந்த இடத்துல என்னென்னு பாருங்கள், புட் ஆப்ஷன் வந்து கிராஷ் ஆகிட்டு தான் வந்துட்டு இருக்கு. கரெக்டுங்களா? அப்போ அது வந்து கீழே தான் வருது, அது வந்து ரைஸ் ஆகலை. இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்க லைன் வந்து மேலே போக ஆரம்பிக்கல, நிஃப்டி இறங்கி இதுவும் இறங்குது. ஆனால் நமக்கு இந்த கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக ஸ்டெடியாக தான் பில்ட் ஆகுது. 53 லட்சத்தில் இருந்து இங்கே வரும்போது 56 லட்சம் அந்த அளவுக்கு தான் பில்ட் ஆயிருக்கு. இப்போ எனக்கு இந்த பில்டப் எனக்கு ஓகே அப்படின்னா நம்ம இந்த இடத்துல பண்ணலாம். அதாவது 110க்கோ இல்லை 120க்கோ நம்ம என்ன பண்ண முடியும்னா ட்ரேட் எடுக்க முடியும். இல்லை எனக்கு வந்து ரொம்ப கரெக்டான ட்ரேடாக தான் இருக்கணும், இப்போ நான் அந்த எடுத்தேன் அப்படின்னா அடுத்து ஒரு 15 to 30 மினிட்ஸ்க்குள்ளே வந்து எனக்கு ட்ரேடு முடியணும் அப்படின்னா நமக்கு வந்து 2 சைடுமே நமக்கு வந்து ஃபேவராக வரணும். இப்போ நான் புட் எடுக்க போகிறேன் அப்படின்னா புட் சைடில் இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கீழே வரணும், அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து கால் சைடு வந்து பில்டப் ஆகணும். அப்போனா தான் அந்த ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது நமக்கு அந்த இடத்துல வரும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக வந்து எல்லாருமே என்ன யோசிப்பாங்கன்னா, நான் ட்ரேட் எடுக்கிறேன் ஆனால் வந்துட்டு எனக்கு கரெக்டாக வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பார்க்க தான் செய்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல வரல, ஓஐ ப்ரொஃபைல் பார்க்குறேன், என்ன வந்துட்டு ஜென்ரலாக ஒரு சார்ட்டில் பார்க்குறேன், பட் ஸ்டில் என்னால் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக கிராக் பண்ணவே முடியல அப்படின்னா இந்த மல்டி ஸ்ட்ரைக் ஓஐ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கான சம்மரியாக இப்போ நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து இப்போ அது என்ன என்ட்ரிக்கு ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். கால் சைடா புட் சைடான்னு சொல்லிட்டு, அதாவது பை ட்ரெண்டில் இருக்கா செல் ட்ரெண்டில் இருக்கான்னு. இப்போ பை ட்ரெண்டில் இருக்குன்னா நீங்கள் கால் ஆப்ஷன் பை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த இதில் வந்து கால் அண்ட் புட்டை வந்து மல்டி ஸ்ட்ரைக் ஓயில் எடுத்து வச்சு நீங்கள் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண பார்த்தீங்களா கால் சைடுக்கு, அந்த மாதிரி நடக்குதான்னு பார்க்கணும். இல்லை எனக்கு அது நடக்கலை அப்படின்னா டெஃபினட்டாக மார்க்கெட் மேலே போகாது. நீங்கள் அது வந்து எத்தனை டைம் நீங்கள் எதில் பேக் டெஸ்ட் பண்ணிங்கனாலுமே அதுதான். ஏன்னா இப்போ செல்லர்ஸ் அந்த இடத்துல ஹெவியாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து அதை விட மாட்டாங்க. ஆனால் அதை தாண்டி போகுது அப்படின்னா நமக்கு இந்த மல்டி ஸ்ட்ரைக் ஓயில் வந்து லைவ்லேயே தெரிஞ்சிடும். அதுதான் வந்து இந்த மல்டி ஸ்ட்ரைக் ஓஐ. ஓகே, இப்போ இதே இது நான் புட் சைடு வந்து நான் வந்து பார்க்கணும் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் செல் ட்ரெண்டில் இருக்குது, இந்த மாதிரி நான் புட் சைடில் வந்து நான் செக் பண்ணணும் அப்படின்னாலுமே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு மல்டி ஸ்ட்ரைக் ஓயில் வந்துட்டு அது என்ன பண்ணுது அப்படிங்கிறத நான் பார்க்கணும். அதாவது கால் அண்ட் புட். இப்போ மார்க்கெட் கீழே தான் வரப்போகுதுன்னா எந்த செல்லர் வந்து புட் ஆப்ஷனை நான் ஹெவியாக செல் பண்ணணும்னு நினைப்பாங்க? டெஃபினட்டாக இருக்க மாட்டாங்க. மார்க்கெட் கீழே தான் இறங்க போகுதுங்கிறது அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சனால தான் நமக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும், ஆல்மோஸ்ட் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு 12.25 அவங்க வந்து கம்ப்ளீட்டாக அவங்களோட பொசிஷன் வந்து செல் பண்ணதை பைபேக் பண்ணி அதை வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டே வந்து கரெக்டாக நமக்கு வந்து ஒரு 2.25 அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 2.20 அப்படிங்கும்போது மார்க்கெட் எகெயின் வந்துட்டு என்ன ஆயிருக்கு, கீழே வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா புட் சைடு. இப்போ இதே இது வந்து நீங்கள் கால் சைடு எடுத்திங்கன்னா இது வந்து கால் சைடு. இதுதான் வந்து இதுக்கான சிம்பிள் ரீசன். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்,
இந்த மல்டி ஸ்ட்ரைக் ஓஐ வந்து நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட ரிஸ்க் ரிவார்ட். இது வந்து நம்ம என்ட்ரிக்காக யூஸ் பண்ணுறோம். கரெக்ட்டுங்களா? ஸோ என்ட்ரி கிடச்சிருச்சு அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி வந்து மோஸ்ட்லி வந்து அந்த டைரக்ஷனில் தான் அது போகணும். இன்கேஸ் ஒன்னாவது ரீசன் எல்லாமே 100% ஒர்க் ஆகும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ தட் சம்டைம்ஸ் அது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் மாட்டிடுச்சு அப்படின்னாலுமே, நீங்கள் கரெக்டான ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் வச்சுக்கங்க. ஏன்னா நிறைய பேர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டாப் லாஸ் வந்து கீப் பண்ணுறீங்க. நான் வந்து பார்த்துருக்கேன். அதாவது ஆப்ஷன் பேஸ்டு, இண்டெக்ஸ் பேஸ்டு, அதேமாரி வந்து ப்ரீமியம் பேஸ்டு, அதேமாதிரி பர்சன்டேஜ் பேஸ்டு, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு அது நீங்கள் ஆல்ரெடி என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுக்கு எதுவுமே டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுங்க. இது வந்து என்னென்னா, நான் ஒரு டைரக்ஷன் எடுக்கிறேன், அந்த டைரக்ஷன் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத வந்து இந்த மல்டி ஸ்ட்ரைக் ஓஐ வச்சு நான் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத சிம்பிளிஃபைடாக நாங்கள் மாற்றிருக்கோம். இதில் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அதை வந்து டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதேமாதிரி லைவ் மார்க்கெட்ஸில் இந்த டேட்டாவை நீங்களும் ஆக்சஸ் பண்ணி பாருங்கள். அப்போனா தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இன்சைட்ஸில் நமக்கு நிறைய இன்சைட்ஸ் வந்து இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இதில் ஒவ்வொன்றுமே நம்மளோட ட்ரேடிங்க்கு நீங்கள் இன்னுமே எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும். அதுக்கான வீடியோஸும் அடுத்தடுத்து நிச்சயமாக வரும். ஸோ தட் வந்து இப்போதைக்கு நீங்கள் இந்த மல்டி ஸ்ட்ரைக் ஓயை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். உங்களோட டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களோட ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இதை வந்து டெஃபினட்டாக ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தன் ஆப் டவுன்லோட்கான லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இப்போமே வந்து டவுன்லோட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதெல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து நாங்கள் மீட் பண்ணுறோம். ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.